வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எம்டி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி பைல் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஹாலிடே போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோர்ட்லாம் லீவில் இருக்கிறதுனால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. ஸோ எப்போ எடுப்பாங்க, அடுத்த ஹியரிங் எப்போ வரும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ஸோ எம்டி சார் எப்போ வெளியே வருவாங்க, எப்போ பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே எம்டி சார் வெளியே வருவாங்க. ஸோ அதுக்கான முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஃபைலிங் ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கேஸ் வந்து பெண்டிங்கில் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய கேஸ் மைவி3 ஆடோட கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேல போயிட்டு இருக்கிறதுனால ஸோ பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் விசாரித்தது வரையும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தகவலையும் ஒரு மகிழ்ச்சியான தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அதை உங்களுக்கு உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் விசாரிச்சு பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கும்போது ஆல்ரெடி 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பைலுக்கும் அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாள் கடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேஸை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேஸை எடுத்துட்டாங்கன்னா அதிலேயே ஹியரிங் டேட்டும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. நாளைக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம கேஸை நாளைக்கு எடுத்துட்டாங்கன்னா ஹியரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஹியரிங் டேட்டு அந்த கேஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நானும் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ எப்போ அந்த நல்ல செய்தி கிடைச்சாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே போட வந்திருக்கிறேன். மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய விதமான தவறான செய்திகளும் பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எனக்கு ஆட் பார்க்க முடியல, மைவி3 ஆட் வந்து ஓப்பன் ஆக மாட்டுது, ஆப் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்வர் இஷ்யூ தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. என்னோட நண்பர்களும் கொண்டு வந்து காட்டினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்வர் இஷ்யூ தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால இஷ்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இஷ்யூ தான் வரும். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருங்க. நாளைக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ அந்த ஒரு நல்ல செய்திக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த செய்தி தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் என்னால் முடிஞ்ச நல்ல தகவல்களை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி வேறு நல்ல தகவலோட ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.